எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தானம் தர்மம் செய்தால் சாபம் வருமா அப்படின்னு தலைப்பு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானம் தர்மம் செய்கிறதே பெருசு. இன்றைக்கி யாருமே யாருக்காவது உதவி செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. உதவி செஞ்சாலே இன்றைக்கி பிரச்சனை வருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டு இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? அதேமாரி ஒரு சிலர் தானம் தர்மம் செய்கிறாங்க. அப்படி செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா சாபம் வரும் அப்படின்னா எப்படி அப்படின்னு நிறைய பேர் இப்போ நிறைய பேர் பாருங்களேன், நிறைய தானம் தர்மம் செய்வாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப இருக்க அப்படியே ரொம்ப அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கும் போவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற அந்த தானம் தர்மம் சரியான வழியில் அவங்க போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளை நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பண உதவியோ இல்லை வேறு ஏதாவது உதவி செய்கிறீங்கன்னா, அவர் பாட்டுக்கு அங்கே போய்ட்டு ஒரு சாராயம் குடிச்சிட்டு போனார்னா அந்த பாவம் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அது நம்ம சாப கணக்கில் தான் நமக்கு போகும். அதனால தான் ரொம்ப கவனமாக பார்த்து உதவி செய்யணும், கவனமாக உதவி செய்யணும்னு நம்ம சொல்கிறது. இது ஒரு தானம் பண்ணுறீங்க, தர்மம் பண்ணுறீங்கன்னா, ஒரு தர்மம் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக போகணும். என்ன நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோமோ அந்த நோக்கம் கரெக்டாக போகணும், நிறைவேறணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சரியில்லாமல் நம்ம பாட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அது மேற்கொண்டு பிரச்சனைகளை தான் போய் முடியும். சரிங்களா? அது நமக்கு சாபத்தை தான் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா துவாரகையிலேருந்து அஸ்தினாபுரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அர்ஜுனனும் கண்ணனும் அதாவது கிருஷ்ணனும் போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரத்துக்கு போகிற வழியில் ஒரு பாணன் அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவரோட மனைவி இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பாட்டு பாடுறது இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணி பிழைக்கிறவங்க அவங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை பார்த்துட்டு சரி வராங்க, ஏற்ற மாதிரி வராங்க, பசியில் இருப்பாங்க, ஏதோ போர் வீரர் மாதிரி இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி துவாரகையிலேருந்து அஸ்தினாபுரத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வராது, ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்துட்டுருக்கார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப ஏதோ ஒரு மன நிறைவோடு வந்துட்டுருக்கார். ஆனால் அங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்தினாபுரத்துக்கு போகிறோம்னு சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அடரா அஸ்தினாபுரத்தில் கர்ணன் இருக்கார், ரொம்ப அற்புதமான மனிதர் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப புகழ்கிறாங்க. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, ஒரு போர் வீரன், எந்த ஒரு வில்வித்தையில் அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுன்னு அவரை பற்றியே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அர்ஜுனனை பற்றி பேசுவார்னு இவர் நினச்சாங்க. ஆனால் அர்ஜுனனை பற்றி அவர் யாரும் கண்டுக்கல. அவங்க ரெண்டு பேருமே அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கல. சரிங்களா? அப்புறம் அவர் கிருஷ்ணன் கேட்குறாரு, அர்ஜுனன் கூட அங்கே தான் இருக்கார் அப்படின்னா, ஆமாம் அவரும் அங்கே தான் இருக்கார், அவர் கூட நல்ல வீரர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் கர்ணனை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க. அப்போது அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, அவர் கர்ணன் ஒரு மகாபிரபு அப்படி இப்படியும் ரொம்ப இது பண்ணுறாங்க. தானம் செய்கிறதுல அவரை மாதிரி முடியாது, தர்மம் செய்கிறதுல அவரை மாதிரி முடியாது, குணத்தில் அவரை மாதிரி முடியாது, போர் வித்தைகள் அவரை மாதிரி முடியாதுன்னு அவரை பற்றி பெருமையாக பேசிட்டு அர்ஜுனான ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். அவருக்கு பயங்கரமான வருத்தம் அவருக்கு. சரிங்களா? அப்புறம் கிளம்பி வரும்போது சொல்கிறார், என்ன கண்ணா, அவருக்கு அந்த மன மகிழ்வே போயிடுச்சு, அந்த ஒரு சந்தோஷங்கிறது போயிடுச்சு. ஃபுல்லாக டென்ஷன், கவலை, என்ன நம்மளை பற்றி பேசாமல் அஸ்தினாபுரம்னோடனே கர்ணனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஒரு மன நெருடல்லையே வந்துட்டுருக்காரு. வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு வியாபாரி கூட்டம், ஒரு 10-20 பேர் அந்த மாதிரி வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னோடனே அஸ்தினாபுரம் போகிறோம் அப்படின்னோடனே அவங்களும் இந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த உணவெல்லாம் இவங்களும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரம் போகிறோன்னே அங்கே கர்ணன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா, ஆமாம் ஆக்சுவலாக அவர் அந்த அங்கே நாட்டு அரசன், ஆனால் இங்கே தான் இருக்கார், அஸ்தினாபுரத்தில் தான் அடிக்கடி இருப்பார், பாதி நாள் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் மாதிரி ஒரு தாராளமாக ஒரு தானம் செய்கிறவரை பார்க்கவே முடியாது, அவர் தர்மம் செய்கிறதுக்குன்னே பிறந்தவர் அப்படி இப்படின்னு அங்கேயும் அவரை பயங்கரமாக புகழ்கிறாங்க. என்னடா அப்படி அர்ஜுனனுக்கு ரொம்ப நிம்மதி கெட்டு போச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க புகழ இவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அர்ஜுனனை தெரியுமா அப்படின்னா, அர்ஜுனன் தெரியும், அவரும் வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறாங்க. இவருக்கா சரியான கோவம். அதில் இன்னொருத்தர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி போனோம், ஒரு விருந்து வச்சார், அடாடா என்ன மாதிரியான விருந்து,
விருந்து வச்சது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நீங்கள் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொன் காசையும் கொடுத்து அனுப்பிச்சார். போகிற வழியில் செலவுக்கு சாப்பிடணும் இல்லையா, அதனால் நீங்கள் போகிற வரைக்கும் உணவு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பெருமையாக பேசினோடனே அவன் அந்த அர்ஜுனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறாமை குணம் வந்துருச்சு. இவன் உடனே கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்ணா, அவன் நாட்டு காசையாக கொடுத்தான், அவன் காசையாக கொடுத்தான், துரியோதனன் நாட்டை கொடுத்தான், அந்த காசை தான் அவன் கொடுக்குறான், அடுத்தவன் காசை தான் கர்ணன் வந்து கொடுக்குறான். அவன் காசை சொந்த காசை கொடுத்தானா, நான் வந்து ஒரு நாட்டை வந்து உருவாக்குறேன், நான் வந்து போரிடுறேன், சரிங்களா, எனக்குன்னு சொந்தமான ஒரு நாடு, ஆனால் அவனுக்கு வந்து துரியோதனன் கொடுத்த நாடு, துரியோதனன் கொடுத்த செல்வம், அதை கொடுத்ததுல என்ன ஒரு பெருமை இருக்குது அப்படி இப்படி இவர் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அது இல்லாமல் நான் தான் கர்ணனை கொல்ல போகிறேங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி இருந்தும் என்ன கர்ணனையே பேசுகிறாங்களே அப்படின்னு அவனுக்கு பயங்கரமான கோபம், பொறாமை எல்லாம் வருது. அடுத்து வந்து அந்த கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய வீரன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பற்றி யாரும் பேச போகிறதில்ல. நீ என்ன செஞ்ச, நீ என்ன தர்மம் பண்ணுற, எப்படியாப்பட்ட தர்மம் பண்ணுற, எப்படிப்பட்ட தானம் பண்ணுற, எப்படி உபசரிக்கிற, இதைத்தான் நார்மலான மக்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய போர் வீரத்தெல்லாம் ஒரு வீரன் பேசுவாங்க, இல்லைன்னா இன்னொரு ராஜா பேசுவார், அவ்வளோதான். ஆனால் நீ என்ன தானம் தர்மம் செய்யுங்கிறத பொறுத்து தான் சாதாரண மக்கள் உன்னை கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னவொடனே இவனும் வந்து, நானும் பாரு, நான் எப்படி தானம் பண்ணி அவனை விட பெரிய பேர் எடுக்கிறேன் பார், கர்ணனை விட நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு திரும்பி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மலை, கனகமலை அப்படின்னு ஒரு மலை வந்து குறுக்க இருக்குது. அப்போ அவர் கண்ணன் சொல்கிறார், இந்த மலை வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரியாது, இது ஒரு பொன்னால் ஆன மலை, அதாவது தங்கத்தால் ஆன மலை. இது வந்து யார் கண்ணுக்கு அவ்வளோ எளிதாக தெரியாது. இந்த முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சிஷியர்கள்லாம் எல்லா பயிற்சியும் முடிஞ்சவொடனே இந்த கனகமலைக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பொன் மலை, அது தங்கத்திலேயே நிறைஞ்ச மலை, அதை பார்த்து கொஞ்சம் கூட மன சஞ்சலப்படலைன்னா தான் அவங்கள வந்து சிஷியனா அங்கீகரித்து அவங்கள எல்லாமே அந்த முடித்து தன்னோட சிஷியராக வெளியே அனுப்புவாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்து, மேற்கொண்டு எல்லா பயிற்சியும் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறார். அதனால் இந்த மலை வந்து யார் கண்ணுக்கும் அவ்வளோ எளிதாக தெரியாது. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க ஃபுல்லாக தங்கத்திலே இருக்கிற மலையினோடனே அர்ஜுனனுக்கு ஒன்றே, ஓகே, இப்போ தங்கத்திலே மலை இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மலையை வெட்டி எல்லாத்துக்கும் தானம் தர்மம் பண்ணுவோம் அப்படின்னோடனே அதில் ஒரு கண்ணன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். கண்ணா, இது அர்ஜுனா, இந்த மலையை வந்து நீ தங்கத்தை கொடுக்குற பற்றியா, அது அவர் தகுதிக்கேற்ப கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறார், சரி ரைட் அப்படின்ட்டு உடனே ஒரு பதாகை, அதாவது போர்டு ஒன்று வைக்கிறார். இந்த மாதிரி தகுதி உள்ளவர்களுக்கு பொன் தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டார். ஒரு பதாகையை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறார், தங்கம் மலையிலையா அதில் வந்து கால் படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறார். ஏன்னா தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இல்லையா, அதனால் சின்னதும் பெருசுமா எல்லாம் வெட்டி வைக்கிறார். விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்கள் வந்து ரொம்ப வராங்க. அதாவது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்க, அவங்ககிட்ட யார் சொன்னாங்களோ இல்லை அப்படியே சொல்லி எங்கேயோ போயிடுச்சு, எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்தவங்க எல்லாருமே எப்படின்னா தன்னுடைய தகுதியை சொல்லலை, அவங்களுடைய தேவைகளை சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா தகுதினா என்ன, தேவைன்னா என்னங்கிறது நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தேவை அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவைப்படும். இப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி நிறையா போகும், சரிங்களா. அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு எப்படின்னா என்னோடய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு குடிசை கூட இல்லை, சரிங்களா, எனக்கு ஒரு தொழில் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, விவசாயத்தில் அழிஞ்சிருச்சுன்னு அவங்களோட தேவையை சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க, சரிங்களா. என்னோட வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தங்கக்கிட்டே கொடுக்குறாரு. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற அளவுக்கு கொடுக்குறாரு. இவருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இவர் ஓரளவுக்கு ஓகே, இந்த அளவுக்கு கொடுத்தா ஒரு 3 பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மனசில் கணக்கு பண்ணி இவர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறார். ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாருமே சந்தோஷங்கிற ஒன்றே படல, எல்லாருமே கோபம் தான் படுறாங்க. ஏன்னா எனக்கு என்ன இவ்வளோ சின்னது, உனக்கு எப்படி இவ்வளோ பெருசாக கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை தான் வந்துச்சு. யாருமே வந்து சந்தோஷப்படல, ஓகே நம்ம பரவாயில்லப்பா நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒருத்தர் கூட நினைக்கல. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அர்ஜுனா கிட்ட திரும்பி, அர்ஜுனா எனக்கு இன்னும் நிறைய கொடு, எனக்கு இது பத்தாது அப்படிங்கிறாங்க. இது இப்படியே போகுது. அவர் என்ன சொல்கிறார், தகுதிக்கேற்ப தான் நம்ம கொடுக்கணும், அதான் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து பயங்கரமாக வந்தவங்களும் சாபம் விடுறாங்க அர்ஜுனை பார்த்து. நீ என்ன இது என்ன ஓமலையா, நீ உருவாக்குனதா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போகிற வழியில் நீ பார்த்த, அதை கொடுக்கறதுல உனக்கு என்னப்பா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்க. நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு. கொடுத்த தங்கத்தை கொடுத்தாச்சு, தங்கத்தை கொடுத்தது எனக்கு பத்தலைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாபத்தை கொடுக்குறாங்க, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்,
அவனுக்கு பார்த்து அவனுக்கு மட்டும் பெரிய தங்க கட்டையை கொடுக்குற, எனக்கு மட்டும் சின்னதாக கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அதில் மனசு நொந்து போயிட்டார். என்னடா இது, ஒரு தர்மம் செஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலா அப்படின்னு. ஒருத்தர் கூட சந்தோஷப்படலையே, ஒருத்தர் கூட என்னை புகழ் இல்லையே. எங்கே சந்தோஷப்பட்டாதானே புகழ்றதுக்கு? அவன் கோவத்தோட உச்சியில் இருக்கான் அவன். ஏன்னா எனக்கு பத்தாதுங்களாம். எவ்வளோ கொடுத்தாலும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் மக்கள் இருப்பாங்க, பத்தாது அப்படிமா. சரிங்களா? உணவை தவிர நீங்கள் வேறு எதை எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவான். தானத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் மனசு வந்து அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறார். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், எனக்கு வந்து கண்ணா, இந்த கர்ணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி இந்த மாதிரி தானத்தை வந்து அந்த கர்ணன் இங்கே இருந்தால் எப்படி வந்து தானம் செய்வார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட இந்த ஒரு தங்க மலை கிடச்சிச்சின்னா அவர் வந்து எப்படி அதை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பார், தகுதி உள்ளவருக்கு எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு அவரோட விருப்பத்தை சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சும்மா ஒரு சக்தியில் வர வச்சுட்டார் கர்ணனை. ஏன்னா கர்ணன் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனை பார்க்க போகும்போது வழி தவறி இங்கே வந்துடுறார். அது வழி தவற வச்சது மேக்சிமம் அது கர்ணனாக கூட இருக்கலாம். சரிங்களா? அவருடைய சக்தி மூலமாக வழி தவறி வர வச்சுட்டார். வரும்போது ஏற்ற மாதிரி வராரு. அவர் ஆப்போசிட்டில் வரும்போது இந்த மாதிரி கர்ணனை பார்த்துட்டு, என்னப்பா இங்கே அப்படின்னோடனே, இந்த மாதிரி துரியோதனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படியோ வழி தவறி இங்கே வந்துட்டேன், ஆக்சுவலாக நான் துரியோதனை பார்க்க போகணும், வழி தவறி இங்கே வந்துட்டேன், எப்படி வழி தவறுனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தங்க மலை ஒன்று இருக்குப்பா, இந்த மாதிரி கனகமலைன்னு பேர், இதை வந்து தகுதியுள்ள நபர் கொடுக்கணும். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீ கொடுத்துட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு கர்ணனுக்கு சொல்கிறார். அப்போ கர்ணன் என்ன சொல்கிறாப்புல, அவ்வளோதானே கொடுத்துட்டா போகுது அப்படின்னோடனே உடனே அவர் என்ன சொல்கிறாப்புல, தகுதியான நபருக்கு தான் கொடுக்கணும், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரி அதுக்கு என்ன கொடுத்துருவோம் அப்படின்ட்டாப்புல. அது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நல்லா யோசித்து கொடுக்கணுன்னே, எதுனாப்போ யோசிக்கிறது அப்படின்னு நேராக போய் அப்படியே செருப்பு காலோடு போய் மலையில் ஏறி நிற்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான், என்னப்பா இப்படி போய் தங்கத்தில் போய் இப்படி செருப்பு கால வைக்கிறப்ப, இது என்ன, இது ஒரு சாதாரண அது ஒரு மெட்டல் அவ்வளோதானே அப்படிங்கிறாரு அவர். சரிங்களா? மற்ற எல்லா மெட்டல் மாதிரி இது ஒன்று, எப்படி அலுமினியம் எப்படி இருக்கோ, இரும்பு எப்படி இருக்கோ, அது மாதிரி இது ஒரு உலோகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன, இது கொஞ்சம் விலை மதிப்புள்ள உலோகம் அவ்வளோதானே, இதனால் 4 பேருக்கு பலன் படும், அதுதான் எனக்கு தேவையை ஒழிய இதுக்கு நான் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படின்னா அவர் கர்ணன் வந்து சொல்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள நபர் கொடுக்கணும் அப்படின்னோடனே நேராக கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு நபரை கூட்டிகிட்டு வர்றார். வந்தோடனே அவர் கண்ணன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, கண்ணா நான் வர வழியில் இவரை பார்த்தேன், இவர் அந்த பக்கம் வர எல்லாத்துக்குமே உணவு கொடுக்குறாரு. சரிங்க? ரொம்ப சிரமப்படுறாரு, ஏன்னா காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாரு. இவர்கிட்ட இந்த மலை போச்சுன்னு சொன்னால் இவர் வரவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பாக ஒரு உணவு போட்டு உபசரித்து எல்லாத்தையும் அனுப்புவார். அதனால் வந்து இந்த மலையை வந்து இவர் கொடுத்துருவான் அப்படின்ட்டு வந்தோடனே நேராக இந்த மலையை நீ வச்சுக்கப்பா, எவ்வளோ வேணுமோ வெட்டி எடுத்துக்கோ, 2 காவலர்கள் இருப்பாங்க, 2 காவலர் கூட வருவாங்க, யாரும் திருட முடியாத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க, இதை வச்சு நல்லபடியாக வரவங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கொடுத்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட கட்டிப்பிடிச்சி, எந்த சூழ்நிலை எந்த காலமும் உன் அளவுக்கு என்னால் முடியவே முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். உன்னுடைய அந்த தகுதி, அந்த தானம் கொடுக்குற அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லைங்களா, தானம் தர்மம் பண்ணுற அந்த அளவுக்கு என்னால் வாழ்நாளே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில். அதுக்கப்புறம் அவர் வந்து, நீ என் சகோதரன் தானே, என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக போயிடுவார். சரிங்களா? இப்போ தகுதி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 பேர்த்துக்கு 10 முதியவர்களை வச்சு சாப்பாடு போடுறாங்க, இல்லை 10 முதியவர்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, இல்லை 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறாங்க, அதெல்லாம் தகுதி. சரிங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அது தேவை. இப்போ என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்ன வேணும்னு நான் யோசிச்சேன்னா அது தேவை. சரிங்களா? நான் வேறு இன்னும் 4 பேர்த்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா அது தகுதி ஆகிடும், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் தகுதியானவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த புண்ணியம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் சாராயம் குடிக்கிறது கூட தேவை தான், தினந்தோறும் எனக்கு சாராயம் இல்லைன்னா ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவன் போய் தான் சொல்லுவான்,
சரிங்களா? பொய் சொல்லி தான் வாங்கிட்டு போவோம். பின்ன என்ன, எனக்கு சாராயம் குடிக்கணும் கொடுங்க, நான் யாராவது கொடுக்க போகிறாங்களா? அது ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ பொய் சொல்லி தான் வாங்கிட்டு போவான். வாங்கிட்டு போயிட்டு அவன் சாராயம் தான் குடிப்பான். குடித்து வீட்டில் பிரச்சனையாகும். அப்போ அது உங்களுடைய பணம் அங்கே நீங்கள் தானமோ தர்மமோ செஞ்சீங்கன்னா அது நிச்சயம் பலன் இல்லாமல் தான் போகும். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கோலமாவு வியாபாரி சர்வ சாதாரணமாக ஏமாற்றிட்டு போயிட்டார். என்னுடைய பெண் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி ஏமாற்றிட்டார். ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சாராயம் குடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுவான்ட்டு. சரிங்களா? அப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு சாபத்தை வாங்குற மாதிரி ஒரு தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த தர்மம்லாம் செய்யணும். சரிங்களா? அப்படி செய்யப்பட்ட தர்மம் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் பாட்டு சும்மா போகிற வழியில் யாருக்கோ சரின்ட்டு இந்த பிச்சைக்காரங்களாம் கூட இருக்காங்க. சரிங்களா? அதில் ஏமாற்றக்கூடிய பிச்சைக்காரர்களே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த தர்மம் நம்ம செய்ய போகிற அந்த தானம் நம்ம அவங்களோட வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? நம்ம அவங்கள திருப்பி அவங்க அந்த வேலையவே பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுக்குறோம், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அவங்களோட வாழ்க்கையை அதனால கொஞ்சமாவது மாறணும். ஒரு இன்ச், ஒரு சின்ன ஒரு அங்குலமாவது மாறினா நிச்சயமாக அந்த புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் பார்த்து தானம் தர்மம் செய்யுங்க. அதனால் அவங்களுக்கு உபயோகப்படுமான்னு பாருங்கள். அந்த மாதிரி செய்யும்போது நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.